இந்த கூட்டம் அப்படியே ஓட்டாக மாறுமா அப்படின்ற பல கேள்விகளை முன்வைக்கிறாங்க. நீங்க எப்படி அத பார்க்கிறீங்க? இல்ல கண்டிப்பாக பெரிய கூட்டம் தான். அதுல எந்த விதமான மாற்று கருத்தோ, மறுப்போ இல்லை. நிச்சயம் அவரு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டரே ஒரு 6 மணி நேரம் கடந்து வந்து தான் அந்த திருச்சியில இருக்கக்கூடிய மரக்கடை பகுதியில தன்னுடைய பிரச்சாரத்தை தொடங்கினார். இதுல என்னன்னா, அது கிட்டத்தட்ட திட்டமிடப்பட்ட ஒரு கூட்டமாக தான் இருந்தது. ஏன்னா அவருக்கு ரோட் ஷோவுக்கு அனுமதி தரவில்லை எங்குமே. நீங்க அனுமதி தரலைன்னா நானே ரோட் ஷோ நடத்துறேன் அப்படிங்கிற மாரி தான் விஜய் வந்திருந்தார். அவரு 10:30 மணிக்கு அவர் மரக்கடைனா, கிட்டத்தட்ட ஒரு 9:45 தான் ஏர்போர்ட்லயே வந்து இறங்குனார். கண்டிப்பா ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ள அது போக முடியாது, சாத்தியம் கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அல்லது முதல் நாளே போய் அவர் திருச்சி போயிருந்து அந்த போகணும், கரெக்ட்டா அந்த நேரத்துக்கு போயிருக்கணும் அப்படின்னா எப்படி வேண்டுமானாலும் போயிருக்கலாம். ஆனா கண்டிப்பா ஒரு மாஸ் காட்டணுங்கிற ஒரு எண்ணம் விஜய்க்கு இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நெறைய கூட்டம். இதுல நீங்க சொன்னது மாரி எல்லா கூட்டமுமே தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம் தானா? எல்லா இந்த கூட்டம் அத்தனையும் ஓட்டுகளாக மாறுமா? இல்லையா? அப்படிங்கிறது கண்டிப்பா 2024 தேர்தல் முடிவுகள் தான் சொல்லும். ஏன்னா கடந்த காலங்கள்ல கமலஹாசனுக்கு வந்திருக்கிறது, வடிவேலுக்கு ஏராளமான கூட்டங்கள் வந்திருக்கிறது, குஷ்புக்கு வந்திருக்கிறது. அந்த கூட்டங்கள்லாம் அப்படியே வாக்குகளாக மாறவில்லை. ஒரு கணிசமான அளவுக்கு வாக்குகளாக மாறி இருக்கிறது. இதுல விஜய் இன்னைக்கு உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடிகர். இன்னைக்கு ஒரு நம்பர் 1 ஹீரோவா இருக்காரு அப்படிங்கிறப்ப, கண்டிப்பா கண்டிப்பா இந்த பேட்டி எடுத்துக்கிறப்ப விஜய் வந்தா கூட நம்ம போய் பார்ப்போம். அது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விருப்பம் தான். விஜயை நேர்ல பார்க்கணும் அப்படிங்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழல் அப்படி ஒன்று வருகிறது. ஆனா இதுல இருக்கக்கூடிய என்னன்னா இவ்வளவு தூரம் கட்டமைத்து வந்தவர்கள் கடைசியில சொதப்பிட்டாங்க அப்படிங்கிறது இந்த பிரச்சாரத்துல இருந்த பெரிய துயரம். அவர் கேம்பெயினை தொடங்கட்டுமா, மைக்கை நான் எடுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் மைக்கே எடுக்க முடியாத ஒரு சூழல். அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது தொண்டர்களுக்குமே கேட்கல, தொலைக்காட்சி சேனலுக்குமே கேட்கல அப்படிங்கிறப்ப அது சரியா கன்வே ஆகல. அது முதல் நிகழ்ச்சியே இவ்வளவு தூரம் சொதப்பி பண்ணியிருக்காங்கிறது ரொம்ப துயரத்துக்குரிய ஒரு விஷயம்.